நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அவையில் செய்யத்தக்க நிலைத்திராமல் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானா இருக்கிறது இல்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ அவை செய்கிறவனோ அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். இந்த கவனமாக கேட்கணும். நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறீங்க? நல்லா வாழ்கிறீங்களா? சாபத்தில் தான் வாழ்கிறீங்களா? முதல்ல நமக்கு ஒரு அறிவு வேணும். நம்முடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உங்களுடைய சந்ததி, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? சாபத்தோடு வாழ்கிறீங்களா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி வாழ்கிறீங்க? சாபத்தோடு வாழ்கிறீங்களா இல்லை நல்ல வாழ்க்கை வாழ்கிறீங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அறிவு வேணும். இப்போ இந்த நியாய பிரமாணத்தின்படி கிரியை செய்கிறவன் எவனோ அவன் நீதிமான். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த, மோசே கொடுத்த 10 கட்டளை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கட்டளையை வாசிக்கலாமா? யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னா தெரிஞ்சவங்க அதை எடுத்து என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ரா என்னை அன்றி வசனம் சொல்லுங்கய்யா. யாத்திராகமம் 20 3ஆம் வசனம். என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு சுரூபத்தையாகிலும் உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து அவரை பகைக்கிறவங்களை ஆண்டு சிலர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். என்கிட்ட அன்பு கூர்ந்து இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செஞ்சு உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் அதில் நீ யாதொரு குமார்த்தியானாலும், உன் வேலைக்காரனானாலும், மிருக ஜீவனானாலும், அந்நியனானாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். அடுத்து கர்த்தர் 6 நாளைக்கு எல்லாவற்றையும் படைச்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்குற அந்த தேசத்தில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவன் வேலைக்காரனையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் அவனுக்கு உண்டான யாதொன்றையும் குறித்து இச்சியாதிருப்பாயாக. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் கண்டார்கள். அதை கண்டு
ஆ ஆ நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்குறோம். எங்களோட பேசாதிருப்பாராக, நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அல்லேலூயா. அந்த மலையில், சீனாய் மலையில், இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு சீனாய் மலையில் தெய்வ மகிமையாக இறங்கி பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்த 10 கட்டளையும் கொடுக்குறார். இந்த 10 கட்டளையும் ஆண்டவர் கொடுத்துட்டு போய் சொன்னது என்னென்னா, இதன்படி எல்லாரும் என்ன பண்ணுங்க, வாழணும் சொன்னார். எத்தனை பேர் நம்ம இதன்படி வாழ்ந்துருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த நிமிஷம் வரைக்கும், இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட அது மாதிரி இல்லை வாழாமல் இருக்கிறாங்க. இப்படி இதன்படி செய்யாது இருக்கும் போது என்ன வருதுன்னா, நியாய பிரமாணத்தினுடைய சாபம் அந்த குடும்பத்தில் இருக்குது. என்ன இருக்குது? கலாத்தியர் 3 பார்த்தோம் பார்த்தியா? நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு செய்யாதவங்க எப்படி பண்ணுறாங்களா? நியாய பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நாள் வரைக்கும் கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் சுட்டி காட்டி சொல்கிறாரு, நியாய பிரமாணத்தின்படி செய்யாமல் வாழ்ந்து தான் இஷ்டத்துக்கு இருக்கிற பிள்ளைங்களே, நீங்கள் சாபத்துக்குள்ள இன்னும் வாழ்கிறீங்க. இன்னைக்கு விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்கன்னா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து, கவனமாக கேளுங்க, எனக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டார் என்று நீ சொல்லும் பொழுது அந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வரீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இத்தனை காரியத்தை ஒன்று கூட நீ செய்யாமல் இருந்தீங்கன்னா, அதில் வாழ்ந்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் தலைமுறையில் என்ன இருக்குன்னா, ஒரு சாபம் அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சாபம். ஏற்கனவே சாபத்தை குறித்து நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த பொம்பளை பிள்ளைங்க சின்ன வயசுலேயே சீக்கிரமாக கணவனை இழந்துருவாங்க. அது அக்கா, தங்கச்சி இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பரம்பரை வியாதி. அந்த ஒரு வியாதியில் நேற்று தினத்தில் சொன்னால், ஒரு அம்மா என் கையை பிடிச்சி அந்த பிள்ளைய கையில் கொடுத்து அழுதாங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை என்ன அழுதாங்கன்னா, பாஸ்டர், என் வீட்டுக்காரு என் பிள்ளைக்கு 17 வயசு ஆகும் போதோ செத்தே போயிட்டார். அதே மாதிரி என் மாமனார், என் வீட்டுக்காருக்கு 17 வயசு ஆகும் போதோ என் மாமனார் செத்து போனார். அதுக்கு முன்னாடி அவன் தாத்தாவும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே செத்து போனாங்க. நான் எவ்வளோ என் வீட்டுக்காரை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த முயற்சியிலலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிச்சயமாக ஒரு பலனை நான் பார்க்கவே முடியல. சாபம் என் குடும்பத்தில் இருக்குது. நான் எங்கே போயோ நான் பிழைக்க மாட்டேன்னு தெரியும், என் பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு உங்களை நம்பி என் பிள்ளையை அவங்ககிட்ட கொடுக்குறேன் பாஸ்டர். இவனுக்கிட்ட அந்த சாபம் வரக்கூடாது. அவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பிள்ளை திருமணமாகி இருக்கும்போது அந்த சாபம் அந்த பிள்ளைக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் அப்படியே தின்றோம், பிசாசு நிற்கவே வைக்காது, சாபத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. என்ன சாபம்? நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய கட்டளையை மீறுகிற ஒரு சாபம். ஆண்டவருடைய பிள்ளையே நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த சாபத்திலேருந்து வெளியே வருவதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நமக்காக சாபமானார். நமக்காக ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை நீ வீணில் வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினா சாபம். என்னை அன்றி வேறு தேவனை நீ தேடி போகக்கூடாது. அப்படி தேடி போய் அறியாத காலத்தில் வணங்கியிருந்தா நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. பிறனுடைய வீட்டையாவது, மனைவியாவது, பிள்ளையை யாரும் என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. அப்படி இச்சித்து இருந்தால் என்ன இருக்குது? பொய் சொல்லாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயாக. ஆமாம், எல்லாமே இருக்குது. இந்த பிரமாணத்தை மீறும் போது நமக்கு எதுக்கு உள்ளா இருக்கணும்னா, சாபத்தினுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று அது கல்வாரி சிலுவையில் கர்த்தருடைய சாபத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட், கர்த்தர் அவர் பேசினது, முதல்ல பேசினது, பிதாவே இவர்களை மன்னியும். ஏன் மன்னிப்பு? மன்னிக்காமல் நீ போய் ஜபம் பண்ணால், பிதா சொன்னார், நீ நின்று ஒருத்த மேலே குறையாக இருக்கும் போது நின்று நீ ஜபம் பண்ணால் உன் ஜபம் கேட்கப்படாது. நீ மன்னிச்சுட்டு வந்து ஜபம் பண்ணு, உன் ஜபத்தை நான் கேட்பேன். கர்த்தர் நேற்று தினத்தில் பேசினார். அதனால தான் முதல் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்ன பேசுகிறாரு? இவர்களை மன்னியும். ஏன்னா அவர் ஒரு மனுஷனாக தான் இருக்கார். அவருக்கு அடினா என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும். அவ்வளோ அடிச்சிருக்கும் போது ஐயோ இப்படி அடிக்கிறானே ஒரு இருதயத்தில் கூட நினச்சிருந்தா, அதனாலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் பிதாவிடத்தில் வேண்ட ஆரம்பிக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாபத்தை நீக்கிற கர்த்தர் பேசின வார்த்தை மன்னிப்பை குறித்து பேசினார். ரெண்டாவது, கூட இருக்கிற கள்ளன் மனம் திரும்பும் போது
அவனுக்கு வச்சு கர்த்தர் பேச, நீ என்னோடு கூட எங்கே இருப்ப, பரதேசில் இருப்பாயாக என்று கர்த்தர் பேசினார். இது நேற்றைய தினத்தில் பேசின வார்த்தை, முதல் காரியத்தை. அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னா, எல்லாவற்றிலும் மன்னிக்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டும். நீ மன்னிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து வெளியே வர. ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டன்னு சொன்னபடி இயேசு நமக்காக சாபம் ஆயிட்டார்னா, நீங்கள் என்ன பண்ணணும், என் சாபத்தை அவர் போய்கிட்டாரு, நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் மற்றவங்களை என்ன பண்ணணும், மன்னிக்கணும். என்ன பண்ணணும், துரோகம் செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக எல்லாம் செய்கிறேன் தெரியும், செய்யாமலாம் இல்லை, உனக்கு விரோதமாக எல்லாம் செய்கிறாங்கன்னு எல்லாம் யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது சொல்லுங்கள்? கண்டிப்பாக தெரியும். அப்போது நம்மளை இயேசு மன்னிச்சது மாதிரி நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் மீறணும்ல, நம்ம நியாயப்பிரமாணத்தில் மீறி வாழ்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, நம்மளை இந்த நாள் வந்து சாபத்துலேருந்து விளக்குறாருல. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், மன்னிச்சாதான் உன் சாபம் உன்னை விட்டு விளங்கும். புரியுதா? மன்னிக்கணும். சரி, ரெண்டாவது, அந்த மனுஷன் கள்ளன் என்ன பண்ணால் தேவனை ரொம்ப அறிந்திருந்தான், ஆண்டவர் ரொம்ப அறிஞ்சிக்கிட்டான். என்ன அறிஞ்சிக்கிட்டான்னா, அவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக முடியும், அவரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்து அவன் சொல்கிறான், இன்னும் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க நினச்சி பாருங்கள். சரி, இப்போ 3வது வார்த்தையும் 4வது வார்த்தையும் தியானிக்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடியே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 3ஆம் வார்த்தையும் 4ஆம் வார்த்தையும் தியானிப்போம். ஏசாயா 53 எடுத்தவங்க வாசிக்கலாம். 53ல் 3:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமா இருந்தார். வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு எண்ணினோம். நம்முடைய மீறுதல், அந்த நியாய பிரமாணத்தின் மீறுதல் நிமித்தம், நல்ல கவனமாக கேளுங்க, அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நாம் குணமாறோம். நாம் எல்லாரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமம் யார் மேலே வந்தது? ஆண்டவர் மேலே விழுந்தது. நான் நெருக்கப்பட்டோம். தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. சத்தமிடாது இருக்கிற. இப்போ பாருங்க, ஏசாயா பல நூற்றாண்டுகள், வருஷங்களுக்கு, 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வருவார். அவர் மேலே தான் நம்முடைய பாவம் எல்லாம் சுமரும், நம்முடைய மீறுதல் எல்லாம் அவர் மேலே வரும். அவர் நமக்காக மரிப்பார். அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் தழும்புகளால் நம் குணமாகும் இப்படின்னு அவர் எழுதி கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய, இப்போ நியாய பிரமாணத்தை மீறி வாழ்கிற நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன், நீ கர்த்தர் வரலாம், ஆண்டவர் கோயிலுக்கு வரலாம், ஜபத்தில் உபவாசம் இருக்கலாம், உட்காரலாம், எல்லாமே ஓகே. ஆனால் எனக்காக அவர் மரித்தார் என்ற விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது? நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக அல்ல, இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக அல்ல, மெய்யாகவே என் தலைமுறை ஆசீர்வதிக்கணும், நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருடைய ஓட்டத்தில் முடித்து நான் ஜெயத்தை எடுக்கணும்னா உனக்குள்ள கர்த்தர், நீயும் கர்த்தரும் ஒன்றா இருக்கிறோம் என்ற விசுவாசம் உனக்குள்ளே வரணும். இன்னும் கூட சில பேர் சொல்கிறாங்க, நான் ராசி இல்லாதவன். இன்னும் கூட அவங்க பேசிக்கிறாங்க, என் கை ராசி இல்லாத கை. அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் தரித்திரம் பிடிச்சவன். அவங்களே பேசிக்கிறாங்க, நான் போகிற இடம் விளங்காது, நான் செய்கிற காரியம் விளங்காது. இது மாதிரி
நீங்களே தான் பேசிக்கிறீங்க. இல்லைன்னு சொல்ல, இந்த வேலை இன்னொன்று வேலை. இதோ நான் பெத்தம்பார் பிள்ளை, நான் பெத்தம்பார் என் பொண்ணு, அது எப்போ பெத்தனோ அப்போவே அது ராசி இல்லாத பிள்ளை. நியாயப்பிரமாணத்தின்படி நீ அப்படி இருக்கலாம். ஒரு நீங்கள் சொல்லலாம், எப்போ நீ ஆண்டவரோடு நீ ஏற்றுக்கிட்டியோ, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டியோ, அப்போவே உங்கள் பிள்ளையும் ஆண்டவரும் ஒன்றா இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளை கூட இருக்கும்போது அது எப்படி ராசி இல்லாத பிள்ளையாக இருக்கும்? அது எப்படி தரித்திர பிள்ளையாக இருக்கும்? நீங்கள் ஒத்து பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கணும்? இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், இந்த மகக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், இந்த பிள்ளைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இந்த பிள்ளையோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். என் பிள்ளை ராசி இல்லாத பிள்ளை இல்லை, என் பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருடைய காரம் அவன் மேலே இருக்குது, கர்த்தருடைய வல்லமை அவன் மேலே இருக்குது. ஏன்னா கலாத்தியர் 3 சொன்னபடி கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் அந்த பிள்ளையோட சாபத்தை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் அந்த பிள்ளையோட தரித்திரத்தை மாற்றி இருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை தான் இது. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பார்வையெல்லாம் மைண்ட் செட் என்ன ஆச்சு தெரியுமா? உங்கள் ஆயா, உங்கள் மூத்த பாட்டிமாரோ, அவங்களுக்கு மூத்த பாட்டிமாரோ, இல்லை பக்கத்து வீட்டு அக்காமாரோ, பக்கத்து வீட்டு ஆயாமாரோ ஏதோ ஒன்று சொன்னோம், இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை வந்த டைம் சரியில்லை, எதையாவது ஒன்று குழப்பி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், உங்கள் மைண்டெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? அதே தான் இருக்கும். ஆமாம் இல்லை, இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து இப்படி ஆயிடுச்சுல்ல, இந்த பிள்ளை வந்ததுலேருந்து இப்படி ஆயிடுச்சுல்ல. ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைய நீயும் அந்த பிள்ளைய ஆண்டவரோடு ஒப்பிட்டு பாரு. உன் பார்வை, உன் விசுவாசம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கலாத்தியர் சொன்னபடியே பவுல் சொல்கிறாரு, அந்த நியாயப்பிரமாண கட்டளைப்படியே மீறி வாழ்கிறீங்க. அப்படி வாழ்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எதில் உட்பட்டு இருக்கிறாங்க? சாபத்தில் உட்பட்டு. இப்போ அந்த சாபத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி தான், இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாக சொல்லிச்சு ஆண்டவருடைய வசனம். என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக தெளிவாக பேசி, 10 கட்டளையை மீறாதவன் எவன்? 10 கட்டளையும் படி வாழ்கிறவன் எவன்? அதில் 1 மீறினா கூட வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஆமாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், 10 கட்டளை மீறினவன் நிறைய பேர் இருக்கிறீங்க, என்ன விசுவாசி ஏற்றுக்கொள்கிறவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை அவன் காண்பான். அல்லேலூயா. சரி, இப்போ யோவான் புஸ்தகத்தில் அந்த சிலுவையில் ஆண்டவர் பேசின வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும், பக்கம் 157வது பக்கம். 25 வாசிங்க. நின்று கொண்டிருந்தார்கள். போதும். இப்போ அந்த சிலுவை மரணத்தில் ஆண்டவர் கை விரிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கும்போதோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஊர் மக்களே, அவரால் நன்மை பெற்றவங்களே வந்து நிற்கிறாங்க. யாரால் நன்மை பெற்றவங்க? ஆண்டவரால் நன்மையை வாங்கினவங்களே வந்து சிலுவை அண்டையில் வந்து நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அவளை பெற்றெடுத்த தாய் மரியாள் அம்மாவும் நிற்கிறாங்க. பக்கத்தில் தான் அன்பான சீஷனாகிய யோவானும் நிற்கிறார். இந்த உலகம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது, பணத்தை வாரி இறைக்கும் போது, நல்லா கூட இருக்கவங்களுக்கு செய்யும் பொழுது 10 பேர் அதிகமாக சேர்ந்து கூட நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னந்தனியாக இருக்கும் போது நீ சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஒருத்தன் கூட வரமாட்டான். இதுதான் இந்த உலகம். நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, இப்போ என்ன பண்ணுற, எப்படி இருக்க, உன் உடம்பு நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கா கேட்குறதுக்கு என்ன இல்லை. ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கும் போதோ ஆண்டவருக்கே அந்த நிலைமை தான் வந்துருச்சு. கூட சாப்பிட்டவங்க எல்லாரும் வந்து நின்று பார்க்குறாங்க, ஆனால் ஒருத்தனும் ஆண்டவருக்கு உதவி செய்ய முன் வரல. அவர் தனியாக தான் திருவிழா தொங்குறார். தொங்கிட்டே இருக்கும்போது தாயார் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து சொல்கிறாரு. அந்த தாயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, அதோ பக்கத்தில் நிற்கிறான் பார், அவன்தான் உன் மகன்.
இந்த மகனை யோவானை பார்த்து சொல்கிறார், மகனே ஏதோ உன் பக்கத்தில் நிற்கிறாங்க பார், இன்னிலிருந்து அவங்க தான் உன் தாய். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இயேசு குடும்ப உறவு மேலே ஒரு ரொம்ப ரொம்ப நேசிக்கிற அன்பாக இருக்கிறார். குடும்ப உறவு மேலே எப்படி இருக்கிறாரு? ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிறதெல்லாம் பிரிக்கிறதுலாம் பிசாசுடைய வேலை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்லுது பிசாஸ் அதை அழிக்கவும் இடிக்கவும் பிடுங்கவும் பிரிக்கவும் தான் வரான். அது பிசாசுடைய வேலை. ஆனால் ஆண்டவரோ குடும்பத்தை சேர்த்து வைக்கவோ சந்தோஷப்படுத்தவோ வாழ வைக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரான். இப்போ உன் குடும்பத்தில் நடுவில் ஒருத்தன் பூந்து பிரிக்கிறாங்கன்னா அவன் யாராக இருப்பான்? பிசாசனுடைய ஆளாக இருப்பான். ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்க யாராக இருப்பாங்க? தேவனுடைய மனிதர்களாக இருப்பாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு காரியத்தையும் சரி, எந்த ஒரு மனுஷனும் சரி, வாழணும்னு நினைக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். பிரிஞ்சு போகணும்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வருதா? பிரிஞ்சு போகணும்னு உனக்குள்ள ஒரு செயல்பாடு பிசாசு கொண்டு வந்து வைக்குதா? நீ அதுக்கு இடம் கொடுப்பாயானால் பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஆமென். இப்போது தாயார் தன்னந்தனியாக இருக்கிறாங்க. இப்போது ஆண்டவருடைய இருதயம் பதைக்குது, மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஐயோ இவங்களை நான் எப்படி விட்டுட்டு போகிறது? அவங்க அந்த தாய்க்கு நினப்பு இருக்கும். என்ன நினப்பு இருக்கும்? என் பிள்ளை கடைசி வரைக்கும் என் கூட வந்து பார்த்துப்பான், என் பிள்ளை என் கூட வந்து கடைசி வரைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் ஒரு கொல்லி போட ஒரு புள்ள வேணும்ப்பா எனக்கு, அதுக்கு தான் தவ இருந்து பிள்ளைய பெற்றேன். ஆனால் இன்றைக்கி அது பண்ணுற வேலை இருக்குது பார், ஏன் தான் பெற்றனே தெரில. இன்னைக்கு பாஸ்டர் நீங்கள் இருக்கீங்க, போட்டுருவீங்க பாஸ்டர் மண்ணை. இன்னைக்கு அப்படித்தான். கடைசி காலத்தில் எனக்கு ஒரு கொல்லி போட ஒரு புள்ள வேணும், அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்றான். அந்த பிள்ளையே எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ ஆண்டவரோட இருதயத்தினுடைய துடிப்பும் ஆண்டவரோட இருதயத்தினுடைய வேதனை, அந்த பாரமும் என்ன தெரியுமா? தன் தாயாரை தனியாக விட விரும்பவே இல்லை. இன்னைக்கு யார் உன்னை கைவிட்டாலும் அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உன்னை கைவிட விரும்பவே இல்லை. தகப்பன் தாயன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த கல்வாரி சிலுவையில் பேசின வார்த்தை உனக்கு வருது மகளே. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடலாம், யார் வேணா உன்னை மறந்துட்டு போகலாம், கர்த்தர் சொல்கிறாரு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த வேதனை இன்னும் அவருக்கு தெரியும், அந்த கஷ்டம் இன்னும் அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒன்றும் தெரியாதுன்னு? ஏன்னா அவர் எல்லா பாடுகளையும் பார்த்துட்டு வந்தவர். ஆண்டவர் தனிமையாக இருந்தால் அந்த உணர்வு எப்படி கஷ்டப்படும்னு தெரியும். உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு மனுஷனுக்கு தனிமை மட்டும் வரவே கூடாது. தனிமை இருக்கும்போது என்ன தெரியுமா யோசிப்பாங்க? தேவையில்லாத யோசனைலாம் வந்துடும். ஏன் அப்படி வருதுன்னா, பிசாசு அவங்கள கொள்ளையிட பார்த்துருவான். ஏன் தெரியுமா? இவங்க தனியாக இருக்கும்போது தான் நமக்கு யாரும் இல்லை, இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஒரு வீட்டுக்காரே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு பல யோசனைகள் பிசாசு கொடுக்க ஆரம்பிச்சிடும், பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணங்கள் இந்த யோசனைகளுக்கு அவங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு ஆண்டவர் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? அந்த எண்ணங்களுக்கும் அந்த யோசனைகளுக்கும் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் சொல்றார், உன்னை எப்பவுமே அவர் தனியாக விடவே மாட்டார், உன் கூட எப்பவுமே சதா காலம் அவர் இருப்பார். யார் வேணால் விட்டுட்டு போகலாம், யார் வேணால் மறந்துட்டு போகலாம், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். யார் உன்னை விலகினால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். மலைகள் பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், எல்லாம் மறைஞ்சு போகலாம், பூமி மாறி போகலாம், ஆனால் கர்த்தரோ உன்னை விட்டு விலகாதவர், அவர் மாறாதவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி அவர் என்னை கைவிடாமல் என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. 49, 50 வாசிக்கலாமா? தம்முடைய கையை அந்த சீஷர்களுக்கு நேராக நீட்டி, ஏதோ என் தாயோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டில் இருக்கிறார். எங்க? நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு வீட்டில் இருக்கிறார், அங்கே ஒரு கூட்டமே வந்துடுச்சு. அப்போது ஏசப்பாவுடைய அம்மா வந்து நிற்கிறாங்க.
என்ன நிற்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே நிற்க. இந்த இடத்துல ஜன கூட்டம் டைட் ஆகிடுச்சுன்னா சில பேர் என்ன வர முடியாது, உள்ளே வர முடியாமல் வெளியே ரோட்டில் வாசலில் நிற்பாங்க. இந்த மாதிரி வெளியே நிற்கும் பொழுது கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு சீஷர் கூட இருக்கிற வந்து சொல்கிறாரு, இயேசுவே உம்மை பார்க்கும்படி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறாங்க. உடனே சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய சீஷரை பார்த்து கையை நீட்டி சொல்கிறாரு, சுற்றில் இருக்கிற ஜனங்களை காட்டி சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா தாயும் சகோதரனுமாக இருக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் அவருக்கு அன்பானவர்களாக ஒரு குடும்ப உறவு இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்கிறதா இருக்கணும். எப்படி பாஸ்டர், எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த குடும்பம், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க, இதை முதல்ல கரெக்டாக பரலோகத்துக்கு நடத்து. இது தேவனுடைய சித்தம். இது என்னது? தேவனுடைய விருப்பம். மாற்று, பிள்ளைய மாற்று. பிள்ளையை கண்டித்து மாற்றுறியோ, அன்பாக பேசி மாற்றுறீங்களோ, இல்லை பணிஞ்சு மாற்றுறீங்களோ, அது உங்களுடைய ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு மாற்றுங்க. உன் வீட்டுக்காரன் மாற்று. ஒரு பொண்ணால் முடியாதது உலகத்தை சொல்ல, ஆகிறதும் பொண்ணால, அழிஞ்சு போகிறதும் பொண்ணால் தான் சொல்கிறான். ஒரு ஆம்பளையால் ஆகுறதுன்னு சொல்ல மாட்டான், ஒரு ஆம்பளையால் அழிஞ்சு போனால் சொல்ல மாட்டான். சொல்கிறவனா இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்போ உங்களால் முடியாது என்ன இல்லை? அவன் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது யார் கையில் இருக்குது? குடும்பத்தை இடித்து போகிறது யார்கிட்ட இருக்குது? யார் கையில் அங்கே இருக்குது? என்னது? பக்கத்து வீட்டுக்காரில் இருக்குடா. உங்கள் கையில், பொம்பளை கையில் இருக்குது. ஒழுங்காக சமைச்சு போட்டால் வீட்டுக்காரன் ஏன் ஓட போகிறான்? கரெக்டாக குடும்பமாக இருக்க மாட்டானா? நீ ஒழுங்காக சமைக்கிறது இல்லை, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, உங்கள் வீட்டுக்கு ஒழுங்காக நீ கவனிக்கிறது இல்லை. அவர் வேறு எதனா பொண்ணு கவனிக்குமான்னு போயிட்டார். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார் பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. உனக்கு கொடுத்த குடும்பம், உனக்கு கொடுத்த பிள்ளை. ஒரு ஆம்பளை எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும். ஒரு பொம்பளை எப்படி நடக்கணுமோ, ஆம்பளை மாதிரி பொம்பளை மேலே எழும்பக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்து வாழணும். எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுறது. நில்லுனா நிற்கிறாரு, ஓடுனா ஓடுறாரு, வானா வராரு. என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. சில பேர் பார்க்கறதுல சொல்கிறேன். உட்காருனா உட்கார்றாரு, அங்கே கண்ணிலே பேசுகிறாங்க. ஓடு. இது எங்கள் குடும்பம் உருப்படுமா? இது என்ன? அவரும் பாவம், தாலி கட்டிட்டோமே, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, இங்கேயும் ஓட முடியல அங்கேயும் ஓட முடியல. பாவம் அந்த மனுஷன். இதை வச்சுன்னு படாது பாடப்படுறார். நல்ல ஒரு பொண்ணு பைபிள் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி மாறிட்டாலே குடும்பம் கட்டப்பட்டுட்டே போகும். அவங்க தான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சில வீட்டில் ஒரு ஆண்மலை அப்படி இருப்பான், ஆனால் நம்ம எப்படி நடக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். சில பேருக்கு என்னம்மா நீயே பார்த்துக்கோ, அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. சில பெண்களுக்கு அந்த டேலண்ட் கற்றுக் கொடுத்துருப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கிற தாளந்த திறமையை கற்றுக் கொடுத்துருப்பார். ஆம்பளைங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்டு தான் செய்யணும். யார் கேட்டு செய்யணும்? எங்கே இது பண்ணலாமா, இந்த சீட்டு போடலாமா, இதில் காசு நம்ம சேர்த்து வைக்கலாமா, யார் கேட்டு செய்யணும்? வீட்டுக்காரர் கேட்டாமல் செஞ்சுருவாங்களாம். கடைசியில் பிரச்சனை மாட்டிப்பாங்களாம். ஏங்க கொஞ்சம் வாங்கலை, தெரியாமல் கொடுத்துட்டேன், தெரியாமல் போட்டேன், நீங்கள் நின்னீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன் அது முன்னாடி அந்த அறிவு எங்கே போச்சு? முன்னாடி அவர் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார், வேணாம் இல்லை அப்படி சொல்லியிருப்பார். சரி, அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிங்க. பிதாவினுடைய சித்தம் என்னது? குடும்பமாக இருக்கிறது தான் பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தம் என்னது? எல்லா குடும்பமாக அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து நடத்துறது தான் பிதாவினுடைய சித்தம். ஒருத்தரும் கெட்டு போகிறது பிதாவின் சித்தம். சொல்லுங்க, என் வீட்டுக்கார் கெட்டு போட்டோம், நான் மட்டும் தோத்திரம் பண்ணி பரலோகம் போகிறேன், இது பிதாவின் சித்தமா? நான் கேட்குறேன். என் பிள்ளை தருதலையாக போட்டோம், நான் மட்டும் தோத்திரம் பண்ணி பரலோகம் போகிறேன், இது பிதாவின் சித்தமா? இல்லை. உங்களுடைய அந்த அன்பு, உங்களுடைய அந்த நடக்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? பைபிள் சொல்லுதான் தானாகவே சர்ச்சுக்கு வருவாராம். இன்றைக்கி அந்த அம்மா சொல்லிட்டு வர, நீ சர்ச்சுக்கு வரல, மதியானம் நான் உனக்கு சோறு எப்படி போடுறேன் பாரு. அவர் பயந்தே சர்ச்சில் வந்து உட்காருவார். இது எங்கெங்கே போய் முடியும்? இது உண்மையான ஆண்டவர் மேலே பாசமாக வரும். உங்கள் நடக்கையை பார்த்து, பா என் மனைவி எப்படி இருந்தா, எப்படி மாறிட்டா,
அவள் போகிற இடம் தான் கரெக்டான இடம், மாற்றிட்டாரு அந்த பாஸ்டர் இல்லை ஆண்டவர். கரெக்டாக நம்மளும் அங்கே போகணும், தானே வரணும். என்ன பண்ணணும்? வரணும். அதுதான் பிதாவினுடைய சித்தம். ஆமென். இது சர்ச்சுக்கு போயிட்டு இது வந்து இது வேலை இது காட்டிக்கிட்டே இருக்க, இது போகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, பிரச்சனை அதிகமாக தான் வரும். அதனாலே என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய அந்த சித்தத்துக்கு நேராக, அந்த பிதாவின் சித்தத்தை யார், எந்த ஸ்திரீயோ எந்த ஒரு ஆணோ செய்கிறாங்களோ அவங்களே கர்த்தர் சொல்கிறார், எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எல்லாமா இருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாரம் வந்துடுது பாருங்களேன். கடைசி நேரம் கூட இந்த சாக போகிறவங்களாம் பார்ப்பாங்க பாரு. அதாவது என் பேரனுக்கு இந்த இடத்த சொத்தாக எழுதி வைக்கிறேன், என் மகனுக்கு இந்த இடத்த சொத்தாக எழுதி வைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இந்த சொத்தாக எழுதி வைக்கிறேன். எப்போ வரும் புத்தி? கடைசி நேரத்தில் வரும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம அப்படியே விட்டுட்டு போனால் அச்சின்னு மாண்டுப்பாங்க, இவங்க உயிரோடு இருப்பாங்க இருக்க மாட்டேன்னு தெரியல, சொத்துக்காக என்ன வேணால் நடக்கலாம், முதல்ல நம்ம எழுதி வச்சுருவோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. இதேமாரி ஆண்டவர் சொல்ல, நான் உயிர் போகும்போது அவர் தெரியுது, என் தாயை யார் பாப்பா, நான் போயிட்டா யார் நடத்துவா என் அம்மாவை. அதனால் ஒரு நல்ல அன்பான சீசன்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, தன் தாயை மனப்பூர்வம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு அந்த வார்த்தையை பேசுகிறார். அப்போ ஆண்டவர் குடும்ப உறவில் எப்படி இருக்கிறார்? குடும்ப உறவில் ஒரு ஒன்று சேர்க்குற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் குடும்ப உறவில் எப்படி இருக்கிறார்னா, சமாதானத்தை படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எனப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிக்கிறவங்க யாரு? பிசாசினுடைய ஆட்கள். அல்லேலூயா. குறை சொல்கிறவங்க யாரு? பிசாசினுடைய கிரியை. ஆனால் சேர்த்து வைக்கிறவங்க யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா, ஒரு தாயா சகோதரனா சகோதரியாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்குன்னு ஒப்பு கொடுக்குறவன், அவருடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அல்லேலூயா. நல்லா கேளுங்க, கட்டாயத்தினால இல்லைங்க, மனப்பூர்வமாய் மனதார ஆண்டவருக்கு செய்யணும். அவர் விருப்பத்தை எப்படி செய்யணுமா? முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். அவர் விருப்பத்தை எப்படி செய்யணுமா? மனசார செய்யணும். அல்லேலூயா. கடமைக்காக செய்யக்கூடாது, வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது, ஏனோ தானே செய்யக்கூடாது, சந்தோஷமாக செய்யணும். அது உங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன். எல்லாம் எங்கெங்கேயோ யோசிக்கிறீங்க. நான் எங்கே சொல்ல, உன் வீட்டுக்காருக்கு செய்கிறதுல சொல்கிறேன், வீட்டுக்கார் மனைவிக்கு செய்கிறதுல சொல்கிறேன். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு இழுத்துன்னு போகாதீங்க, சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. அதேமாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு செஞ்சு, இன்றைக்கி என்னடா சோறு செய்கிறது, நாளைக்கு என்னடா சோறு செய்யுது, இவனுக்கு வேறு செஞ்சு போட்டுகிட்டே இருக்கிறோமா, வேலைக்காரியான புலம்பிக்கிட்டே இல்லை, மனப்பூர்வமாய் மனதார சந்தோஷமாக செய்யுங்களேன். அதுலேயே பிதா மகிமைப்படுவார். லேலூயா, லேலூயா, ஆமென். அப்போது குடும்ப உறவில் இயேசு எப்படி இருந்தார்னா, ஒரு அந்யுன்யமாக ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அக்கறை இருக்கா? அக்கறை இருக்கா? எங்கே பாஸ்டர் அக்கறை இருக்குது? ஆனால் சில பேர் தாய்மார்கள், உண்மையை சொல்கிறேன், அக்கறையாக பிள்ளைங்களை கவனிப்பாங்க. பிள்ளை சாப்பிடுதா, சாப்பிட்லையா, என் பிள்ளை எப்படி இருக்குது, எல்லாம் ஒரு அக்கறை இருக்கும். ஆனால் சில பேர் பெற்று போடுறதோடு சரி, அது எங்கே போய் சாப்பிட்டா என்ன, அது வளர்ந்தா என்ன, இல்லை, அக்கறை ரொம்ப முக்கியங்க. உன்னை நம்பி கொடுத்த குடும்பம், உன்னை நம்பி கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் தான் பேசுகிறார். பாஸ்டர் பேசுகிறான்னு நினச்சின்னா அதுக்கேற்ற பலன் உனக்கு, கர்த்தர் பேசுகிறார் மாறினா அதுக்கேற்ற பலன் உனக்கு தான். அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? யாருன்னா அப்படி பண்ணிட்டு வந்தீங்களான்னு எனக்கு தெரில, என்ன நடந்துக்குதுன்னு எனக்கு புரியல, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஏதோ பேசுகிறாரு, ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு. அப்போ நீ எப்படி இருக்கணும்? குடும்ப உறவில், குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். நம்மளால் குடும்பம் பிரியவே கூடாது. அல்லேலூயா. 4 பேர் பேச்சை கேட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாதான் பேசக்கூடாது. 4 பேர் பேச்சு கேட்டு என்ன பண்ணக்கூடாது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ கர்த்தரை நம்பி வாழு, கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறான்னு நம்பு, விசுவாசை.
கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ 3வது வார்த்தை டைம் இல்லாதனால நான் சீக்கிரமாக போகிறேன். அதுக்கடுத்து 4ஆம் வார்த்தையை வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48 49 வாசிங்க. குடிக்க கொடுத்தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி 44 வாசிங்க. 6 மணி நேரம் முதல் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. ஏலி 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 லாமா சபத்கானி என்று ரொம்ப சத்தமிட்டு ஆண்டவர் கூப்பிட்டாரு. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். இங்கே ஒரு அழகாக ஒரு காரியம் நடக்குது. எல்லா நேரத்துலையும் கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தார். யாருன்னா, அவரை அனுப்பின பிதா அவரோடு கூட இருந்தார். இந்த சிலுவை நேரத்தில் அதான் சொன்ன பாருங்க, நியாயப்பிரமாணம் பிதாவினால் அருளப்பட்டது, இயேசுவால் இல்லை, பிதாவினால் அருளப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி வாழ்கிற எவனும் எப்படி இருக்கிறான்னா சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்துருக்கானா? சாபத்தில் வாழ்ந்துருக்கான். இப்போ அந்த சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மொத்த ஜனத்தினுடைய பாவம் என்ன பண்ணுச்சுன்னா அவர் மேலே வந்துச்சு. இப்போ அந்த அவர் மேலே வந்ததுனால இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்குனால பிதாவினுடைய ஒரு உறவு என்ன ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் விட்ட சாபம் எப்படி அவர் மறுபடியும் வந்து அதில் வந்து இவர் பலப்படுத்த முடியும்? நீ இதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், நீ தானே போக்குறதுக்காக இந்த பூமிக்கு வந்த சொன்னேன். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த உறவில் ஒரு பிளவு உண்டாயிடுச்சு. அவருக்கும் இயேசுக்குமே ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. எல்லா நேரமும் கெட்செமன் தேட்டத்தில் கூட அவர் ஜெபிக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. கெட்செமன் தோட்டத்தில் ஜெபிக்கிறாரு. வேர்வை என்ன ஆகுது, ரத்தமாக கீழே விழுது. அப்போ பிதா என்ன பண்ணுறாரு, ஒரு தூதன் வந்து தோன்றி அவரை பலப்படுத்தி அவரை தேத்துறான். உடனே அவருக்கு தைரியம் வந்துச்சு, பா இந்த நேரத்தில் எனக்கு தேத்துறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை கொடுத்துருக்காருன்னு தைரியம் வந்துச்சு. ஆனால் சிலுவையில் ஒரு கனெக்ஷனே இல்லை, ஒரு உறவே இல்லை, தன்னந்தனியாக விட்டது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் பிதா 4வது வார்த்தையாக சிலுவையில் பேசுகிறார். தொங்கும் போதும் உங்களை ஒரு அடி அடித்தா எத்தனை வார்த்தை நீங்கள் பேசுவீங்க? நான் கேட்குறேன். வீட்டுக்கார் ஒரு அடி கோவத்தில் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாய் சும்மாவாக இருக்கும்? இல்லை, நான் கேட்குறேன். என்னென்ன வார்த்தை வரும்? இல்லை, ஏதோ கோபமாக, நான் அடி கூட வேணாம், ஏதோ கோபமாக பேசிட்டா போதும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவ்வளோ வழியிலையும் 7 வார்த்தை தான் பேசுகிறேன். ரொம்பலாம் பேசலைங்க, ரொம்ப பேசலை. அதில் பேசும்பொழுது இந்த 4வது வார்த்தை சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன்பா என்னை கைவிட்டீங்க, ஏன்பா என்னை கைவிட்டீங்க. அந்த நேரம் 6 மணி நேரம் முதல் எப்படி இருந்ததா, 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரமாக இருந்துச்சு. அந்தகாரம்னா அந்த 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 பிசாசுனுடைய கிரியை, அந்தகாரத்தில் அவர் தொங்கிட்டு இருக்கார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை ஏன் அதை ஏற்றுக்கிட்டார்னா, அந்த நம்ம கலாத்தியில் வாசிச்சு பாருங்க, அந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தில் இருக்கிற உன்னை மீட்பதற்காக தான் அவர் கைவிடப்பட்டவராக தன்னந்தனியாக தொடங்கினார். அப்போது அவருக்கு தெரியும் தனிமைனா என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சொல்லப்போனால் சைக்காலஜிக் டாக்டர். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான், அவர் ஏதோ கோபமாக இன்றைக்கி நான் வீட்டுக்கே வரமாட்டேன், 2 நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் சொல்லிட்டா போதும், 2 நாளைக்குள்ளே இந்த அம்மா உட்காந்து என்னென்னலாம் யோசிக்குமோ தெரியாது. யார் கூட நான் ஓடிடுவாரோ, இல்லை எதனா செட் பண்ணி வச்சிட்டாரோ, என்னடா இது 2 நாள் வரமாட்டேன் சொன்ன இந்த மனுஷன் எப்போவுமே இப்படி பேச மாட்டான், இப்படி பேசுகிறாரு. அது 2 நாள்
அவர் அடுத்த நாள் ஒரு நாள் தான் சரி கோவத்தில் எங்கன்னா ஃப்ரெண்டுங்க வீட்டில் எங்கே போய் இல்லை வேலையிலையோ தங்கியிருக்கலாம். ஆனால் இவங்க யோசனை எப்படி தெரியுமா இருக்கும், பயங்கரமாகி அது அப்படியே ஆள் மனசில் போய் பதிஞ்சு அவர் என்னைக்கு வீட்டுக்கு நைட் ஷிஃப்ட் டபுள் ஷிஃப்ட் போட்டால் கூட என்ன ஆகிடும் தெரியுமா, இவர் வேறு எங்கன்னா போய்டுவார் போல. அது எப்படி தெரியுமா ஆகிடும், அந்த தனிமை உணர்வு என்ன ஆகிடும் தெரியுமா, ஒரு மனநிலை பாதிப்புக்கு சைக்காலஜி பிரச்சனையாக அந்த மனுஷன் கொண்டு வந்துடும். இன்றைக்கி பழைய காலத்தில் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி இதுக்குன்னே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு? சைக்காலஜிக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் கடைசி காலத்தில் எல்லாம் பைத்தியக்காரனா சுத்தம், நமக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நிறைய டாக்டர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன் இயேசு உன் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு, அவர் இந்த மாதிரிலாம் அனுமதிக்க மாட்டார்னு ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் அந்த நியாயப்பிரமாணத்தின் வல்லமைக்கு நீ நீக்கலாக்கி நிச்சயமாக கர்த்தர் உன்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். சின்ன பிரச்சனையை நீங்கள் பெருசாக யோசிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவே மாறுது. ஒன்றுமே இருக்காது, அதை கடந்த நாட்டில் கொரோனா காலத்தில் ஏதோ அது வந்து போயிட்டு தான் இருக்கும், முடிஞ்சிச்சு எல்லாம் வச்சுக்கிங்களேன். தொடர்ந்து ஒரு இருமல் வந்தால் கூட வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, உனக்கு கொரோனா மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கவங்க கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த யோசனை தான் என்ன பண்ண தெரியுமா, வேற மாதிரி கொண்டு போகுது. பேசுனா பைபிள் சொல்ல நல்லதை பேசு, இல்லைன்னா என்ன பண்ணாத, வாயை பொத்திட்டு அமைதியாக இரு. பேசுனா என்னது பேசணும், பக்கத்தில் சொல். பேசுனா எப்படி பேசணும், அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க. பேசுனா நலமானதே பேசு, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, எல்லாரையும் பைத்தியக்காரனா மாற்றிடுவீங்க. அதுவும் குறிப்பிட்ட யார் தெரியுமா, இந்த பாஸ்டர் தான் ரொம்ப பைத்தியக்காரன். ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லை, ஆண்டவர் கிருபை மட்டும் என் கூட இல்லை. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் இந்நேரம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் குடும்ப கதையாக அது. உண்மையிலே சொல்கிறேன், ஒருத்தங்களை பேசி முடிச்சோன்னா இன்னொருத்தர் ஃபோன் வருது, இன்னொருத்தர் பேசி முடிச்சோம் இன்னொருத்தர் பிரச்சனை வருது. இப்படி எல்லா பிரச்சனையும் போட்டு நான் மண்டையில் வச்சு நான் எங்கெங்கே போக முடியும் சொல்லுங்கள். நீங்களும் என் குடும்பம் மாதிரி தான். அல்லேலூயா, ஆமென். அது எல்லாத்தையும் போய் எங்கே போய் வைக்கிறது, ஆண்டவர் சமூகத்தில். எப்பா ஒன்று சொல்லிட்டேன், நான் எப்போவுமே ஜெபிக்கும் போது என்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்கிட்ட இல்லை, என் கூட இருக்கிற நீங்கள் கேட்டு நீங்கள் அற்புதத்தை செஞ்சுருங்க. மறுபடியும் அவங்க இந்த வார்த்தை என்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் மாற்றிடுங்க, அந்த பிரச்சனையே மாற்றிடுங்க. 2வது வாட்டி வந்தால் நான் குழம்பிடுவேன். எஸ்ஸப்பா, இதுதான் என் ஜெபம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஒரே வார்த்தை ஒரே மனுஷன் 10 வாட்டி வந்து என்கிட்ட சொன்னால் எனக்கு என்னங்க சொல்ல தெரியும். அதனால ஆண்டவர் ஒரே வாட்டி நீங்கள் மாற்றிடணும். எஸ்ஸப்பா, அவங்க சொல்லும் பொழுதே நீங்கள் இது என் ஜெபம், எனக்குள்ளே நான் ஜெபிக்கிற ஜெபம். நான் சொல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நீங்கள் தான் கேட்டு அன்றைக்கி அந்த பிரச்சனையை முடிச்சிடுங்க, 2 நாள் கூட தள்ளாதீங்க. ஏன்னா 2வது நாள் ஃபோன் வந்துடும், அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு அப்படி சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ பேசும்போது நீங்களும் உங்களை சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துலையா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியில் நல்லதை மட்டும் பேசுங்க. என்ன பேசணும், கூடுமானா. அதாவது ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பலவீனவங்க, எல்லாரும் சின்ன வயசு தான், எல்லாரும் அவங்க சொன்னது, அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் சொன்னதை நான் சொல்கிறேன். எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா, நீ பொழைக்க மாட்ட, சீக்கிரமாக செத்துருவேன். ஆனால் பாஸ்டர் நீங்கள் மட்டும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் பொழைச்சிருவேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற வார்த்தையிலே நான் பொழைச்சிருவேன் பாஸ்டர். கூட இருக்கவங்களாம் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, நீ அவ்வளோதான் சொல்கிறாங்களாம். இது யார், கூட இருக்கிற சொந்த பந்தத்தை. ஆனால் பாஸ்டர் நீங்கள் மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க, பொழைச்சிருவேன். உங்கள் வார்த்தை கிட்ட தான் பாஸ்டர் நான் பலனே வருது எனக்கு. அப்போ பேசுகிறதா தான் நீ என்ன பேசு, உன் பிள்ளைப்பா நல்லா பேசு, நல்லதாகவே பேசு, இல்லைன்னா பேசாத. நீ பேசாத. நீ பேசி ஒருத்தவங்க சாகிறதுக்கு நீ பேசாமல் இருந்தாலும் அவங்க பொழைச்சிருவாங்க. அல்லேலூயா. பேசி கொள்றதுல நம்ம ஆளுங்க மாதிரி யாரும் வராது. ஒருத்தங்களை பேசி குத்தி சாவடிக்கிறதுல நம்ம ஆளுங்க மாதிரி வராது. நல்ல வார்த்தை சொல்லி நான் இருக்கிறேன், சப்போர்ட்டாக இருக்கிறேன், கவலைப்படாத, நல்லாயிடு, வந்துடுவீங்க, தேறிடுவீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தையை பேசுவாங்க பாருங்க,
அவங்களுக்கு என்ன ஆகிடும் தெரியுமா? இருதயமே உடஞ்சி பலந்து நீ வாழ்கிறதா செத்துறதா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்ககிட்ட ஆண்டவருடைய வார்த்தையாக பேசுகிறேன். பேசுனா என்ன பேசுங்க, நல்லதே பேசுங்க. ஏன்னா இல்லை பேசாமல் அமைதியாக இருந்திருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? ஏன் சொல்ல முடியாதா? ஆண்டவர் சமூகத்துலேருந்து சொல்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஆண்டவர் சமூகத்துலேருந்து பேசுகிறேன். ஆண்டவர் சமூகத்துலேருந்து சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல். நான் ஆயா சொல்ல மாட்டியா? ஐயா கொடு. ஏன் சொன்னால் என்ன வார்த்தையில் தானே சொல்ல போகிறீங்க, காசாக கொடுத்து சொல்கிறீங்க. நல்லதை பேசுனா பேசாத இல்லை, பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா நல்லதே பேசாத. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளை என்ன பண்ணணும்? ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. ஒரு நாள் நியாயஸ்தானத்தில் கொண்டு வந்து நீ பின்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி பேசினாலும் சரி, என்னை பற்றி பின்னாடி திட்டினாலும் சரி, கழுவுனாலும் சரி, கவலை இல்லை. நீ பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். கணக்கு வீட்டில் தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டிலே தான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு நாள் கர்த்தரிடத்துல புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் நீ கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால் இதுக்காக மன்னிப்பு கேளுங்க. உன் சாபத்திலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவான். அப்படி பேசியிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில், நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் கர்த்தருடைய ஊழியக்கார சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நீ என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். ஒரு நிமிஷம் நான் இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன். இது ரொம்ப முக்கியமானது. ஆவியானோட ஏவுதல் தான் இது. கண்ணை மூடி எல்லாரும் அப்படி பேசியிருந்தீங்கன்னா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முக்காடு போடும். ஜெபிக்கும் போது பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உன் தலைமுடி தெரியக்கூடாது. தேவ சன்னிதானத்தில் தலைமுடி என்ன பண்ணக்கூடாதான்? என்ன முக்காடு போட மாட்டீங்க? முக்காடு போட்டு உன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைய பேசிட்டேன், என் வீட்டுக்காரை பேசிட்டேன், என் மனைவியை பேசிட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை பேசிட்டேன், என் மாமியாரை பேசிட்டேன், என் மாமனாரை பேசிட்டேன், என் அத்தையை பேசிட்டேன், என் மாமாவை பேசிட்டேன், யாரை பேசினாலும் சரி நீ கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டால் இந்த நியாயப்பிரமாண சாபத்துலேருந்து நீ வெளியே வருவேன். எதுலேருந்து வெளியே வருவீங்க? நியாயப்பிரமாணம். வாய் தரேன், கண்ண முடியாது, பேசுங்க, சொல்லுங்கள், ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டி ஜெபிக்கிறேன். நான் பேசின வார்த்தைகளுக்காக, நான் மற்றவர்களை துக்கப்படுத்தி பேசின வார்த்தைக்காக, என் கணவனார, என் மனைவிய, என் பிள்ளைய, என் தாயார, என் மாமியார, என் மாமனார, என் அத்தைய, என் எல்லா சொந்தங்களையும் நான் துக்கப்படுத்தி, அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்கள காயப்படுத்தி நான் பேசின வார்த்தைக்காக உம்மிடம் தயவாய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு கூர்ந்து என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னிலேருந்து நீங்கள் பேசும் பொழுது பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். நல்லதை பேசுங்க, நல்லதையே பேசுங்க. அவங்க உன்னை காயப்படுத்தினா கூட நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. அதான் ஆண்டவர் உன்னை சபிக்கிறவங்கள நீ ஆசீர்வதி. உன்னை சபிக்கிறாங்களா அவங்களை நீ என்ன பண்ணணும்? ஆசீர்வதி. அந்த மாதிரி பேசு. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். சீக்கிரமாக முடிக்கிற எடுங்க, வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் வாசிங்கிறான். அவர் சொல்கிறார், ஆண்டவர், ஏன்னா நான் நியாயம் தீர்த்தா அது எப்படி இருக்கணுமா? சத்திய வசனத்தின்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் தனித்தான் இருக்கல, என் பிதா எப்படி இருக்கிறாரு? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவனா இருக்கிறேன். என் பிதாவையும்
அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தரை நியாயம் தீர்க்கணும்னா அந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி 2 சாட்சி உண்மையாக இருக்கணும். எடுத்த உடனே நீ நியாயம் தீர்க்கக்கூடாது. யார் என்ன பண்ணக்கூடாது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எது கேள்விப்பட்டீங்கன்னா, ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நீ உடனே என்ன பண்ணக்கூடாது? நம்ம நியாயம் தீர்க்கிறவரெலாம் இருக்கக்கூடாது. 2 சாட்சி வேணும். என்ன வேணும்? உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படுறவங்க 2 பேர் வந்து சாட்சி கொடுத்தால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள கேட்கலாம், அன்பாக தன்மையாக கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் சொல்லி காட்டுறார். சரி, இப்போ சொல்கிறாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாவே இருக்கிறோம். அப்போது என் பிதாவை பார்க்கணுன்னா என்ன நீ முதல்ல அறியணும். அல்லேலூயா, ஆமென். அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைய அவர் எப்படி அந்த உறவில் ஒரு நாள் பிரியாமல் காத்தது போல் உங்களுடைய ஆண்டவருடைய உறவில் ஒரு நாள் பிரியாமல் நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாக நீ விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் கேட்டார். எத்தனை பேர் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிறீங்க? ஆனால் வேணா சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப பெரிய சோதனை என் பிள்ளைக்கு வந்துச்சு, பெரிய சோதனை எனக்கு வந்துச்சு, என் வீட்டில் சோதனை மேலே சோதனையாகவே இருக்குது ஃபஸ்ட்டு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைக்கு சோதனைக்கு வராதபடி, உனக்கு சோதனை வராதபடி, உன் கணவனாருக்கு சோதனை வராதபடி, உன் ஜனங்களுக்கு சோதனை வராதபடி நீ என்ன பண்ணணும்? விழித்திருந்து என்ன பண்ணணும்? தேவனை கண்டடையத்தக்க சமயம் எது தெரியுமா? பைபிளில் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா. அதிகாலை தூங்குறவங்கிட்ட நான் எப்படி வருவேன்? பைபிளில் தெளிவாக சொல்லுச்சு. ஒருத்தங்க பணம் தராங்கன்னா அதிகாலை என்ன இருட்டுனா என்ன தூக்கமே வராது. ஆனால் அதிகாலை ஏந்து உன் சோதனைக்கு விழாதபடி நீ தப்பிச்சு கொள்ளும்படி ஏந்து ஜெபிப்பானா அதிகாலை தான் நல்ல கனவாக தூங்குறேன் பாஸ்டர். எப்படி சோதனை வராமல் இருக்கும்? நமக்கும் ஆண்டவருக்கும் வர உறவில் ஒரு நாள் விரிசல் வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? அந்த உறவை பிதாவும் இயேசுவும் அந்த உறவில் விரிசல் வராதபடி எப்போவுமே பிதாவின் சித்தத்தை அவர் செஞ்சிட்டே இருந்தார். ஏசப்பா எப்படி செஞ்சார்னா, அங்கேருந்து உத்தரவு வரும், நிறைய பேர் வராங்க அற்புதத்துக்கு, இவனுக்கு நீ அற்புதம் செய்யணும் உத்தரவு வரும், உடனே அவனுக்கு அற்புதம் நடக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் வராங்க, இவனை தொடு அப்படி கர்த்தர் சொல்லுவார், இவனுக்கு வார்த்தையை அனுப்புன்னு கர்த்தர் சொல்லுவார். எங்கே? பரலோகத்திலேருந்து உனக்கு கொடுத்தாதான் இங்கே அந்த அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? ஆலயத்தில் ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஏதோ சர்ச்சில் ஒரு மெம்பராக இருக்கிறோம். ஆமாம், பேருக்குன்னா நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்து நீ என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறேன், நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போது ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவில் ஜெபத்தில் நீ எப்படி இருக்கணும்னா, சரியாக இருந்தால் உன் சாபத்தை கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிற. முன்னாடி நல்லா ஜெபிச்சேன் பாஸ்டர், முன்னாடி நான் அப்படி முழங்கால நிற்போம் பாஸ்டர், முன்னாடி கர்த்தர் என் கூட அப்படியே முகமுகமாக பேசுவார், வசனத்தில் எல்லாம் ஓகே. இப்போ பேசுகிறாரா? இப்போ நீ ஜெபிக்கிறியா? இப்போ நீ இருக்கிறியா? ஆதியில் நீ எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்தியோ உயிர் போகிற வரைக்கும் நீ அப்படி தான் இருக்கணும். என் ஜெபமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது அது ஒன்று தான். நான் ஆதியில் எப்படி வைராக்கியமாக உங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தேனோ, ஆள் வந்தாலும் சரி, அத்தி மரம் துளிர் விட்டாலும் சரி, திராட்சை பழம் கனி கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, மந்தையில் ஆடு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குன்னு உற்சாகமாக ஊழியத்தை எப்போ செஞ்சேனோ அதை அப்படியே செஞ்சிட்டே இருக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஜெபம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேவனை கண்டடையத்தக்க சமயம் பைபிளில் சொல்லிச்சுன்னா, அதான் காலைல சொன்னேன் பையன்கிட்ட, டே உலகத்தான் சொல்லிட்டு போயிட்டான்டா, காலையில் எழுந்தவனும் படிப்பு. ஏன்டா காலையில் எழுந்தவனும் படிப்பு? நான் யோசித்து பார்த்தேன், காலையில் படித்தாதான் மைண்டில் அப்படியே ஏறி நிற்குமா. நீ மதியானம் விளையாடும் போது படித்தா அது மண்டையில் என்ன இருக்காது, படிப்பு ஸ்டோரேஜ் ஆகாது, விளையாட்டுன்னு தான் இருக்கும். சாப்பிடும் போது படித்தா சாப்பாடு தான் அந்த டைமுக்கு வரும். மூளை சிஸ்டம் அப்படி, இந்த நேரத்தில் பசிக்கும், இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் விளையாட, எல்லாம் சிஸ்டமாக இருக்குது. அப்போ காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதோ உன் மைண்ட் என்ன இருக்குன்னா படிப்பு மேலே தான் கவனம் இருக்கும். ஏன்னா அடுத்தது நீ ஸ்கூலுக்கு போக போகிற, கிளாஸ் போக போகிற, படிக்க போகிற. அப்போ அது படிப்பில் நீ உனக்கு என்னென்னா ரொம்ப மைண்டில் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிடும்.
நீ படித்தது மறக்கவே மறக்காது. அதுதான் ஆண்டவர் காலையில் இருந்தோட கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ண. அதிகாலை தேடுற ஒரு சமயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் உன் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். நீ மதியானம் போய் ஜெபிக்கலான்னு போனீங்கன்னா மதியானம் கடன்காரன் வந்துடுவானே, 3 மணிக்கு தண்டல்காரன் வந்துடுவானேன்னு இருக்கும். எப்படி ஜெபிப்ப? 4 மணிக்கு இந்த நாடகம் போடுவாங்களே, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சா? ஜெபத்தை பார்ப்பேன், டைமை பார்ப்பேன், ஜெபத்தை பார்ப்பேன், டைமை பார்ப்பேன். ஐயோ அந்த அக்கா கூப்பிட்டாங்களே அங்கே போகணுமே, ஜெபிச்சுட்டே இருப்பேன், டைமை பார்ப்பேன், ஐயோ டைம் ஆயிடுச்சான்னு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காலையில் கர்த்தரை தேடுற சமயம், கண்டடையத்தக்க சமயம், அதில் அவர் பாதத்தில் உட்கார். நான் எழுந்து காலையில் உட்காரும் பொழுதே ஒரு பெரிய ஒரு காட்சி மாதிரி எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமாக இருந்தது. ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படியே பிதா, இயேசு, ஆவியானவர் அப்படியே என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம். அது ரொம்ப என்னால் சொல்ல முடியாதது. இந்த அனுபவத்துக்கு எல்லாம் எப்படி போகிறதுக்கு காரணம்னா அதிகாலை ஜெபம். நான் இயேசுவையே ஆண்டவரையே ரொம்ப அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அதிகாலை 3 மணிக்கு எழுந்து முழங்கால் நின்று நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லி பக்கத்துலேயே சேர் போட்டு முழங்கால் போட்டுருவேன். போட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு இந்த பைபிள் காலேஜே நான் போனதில்லை, எந்த பாட்டும் பாட தெரியாது. என் காதாரவே சொல்லுவாங்க, இவன் பாஸ்டர் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. பாட்டு பாட தெரியாது, மெசேஜ் கொடுக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது. அந்த கிண்டல்லாம் நான் காதில் கேட்டு தான் இருக்கேன். அப்போ ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி அந்த காலையில் எழுந்தோம் பாருங்க, அதில் தாங்க என் ஆண்டவர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அப்படியே வருவேன், ஆண்டவர் வர்றதை நான் உணருவேன், ஆண்டவர் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். 3 மணி நேரம் 3 நிமிஷமாக போயிடும். அப்படி ஒரு ஜெபம் போகிற டைமே தெரியாது. இது எப்போ? மத்தியானம் சாப்பிடும் போதா, நைட்டு தூங்கும் போதா? அது ஓரளவுக்கு ஜெபம் இருந்தாலும் அது முக்கியமான அந்த டைம் எதுனா அதிகாலையில் தேவனை தேட பழகு. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய சாட்சியெலாம் கேட்டிருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸான ஊழியத்துக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அந்த அதிகாலையில் ஏந்து உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறது தான் அந்த ஊழியத்தில் அவங்க சேதம் இல்லாமல் வளர்ந்ததுக்கு காரணமே. நான் ரொம்ப வளர்ந்த ஊழியக்காரனுடைய சாட்சியை நான் கேட்பேன், ரொம்ப ஊழியக்காரனுடைய சாட்சி கேட்பேன். ஏன் எப்படி அவங்க மேலே இந்த மாதிரி நீங்கள் நல்லதை கேட்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன கேட்குறீங்க ஃபோனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரொம்ப அதிகமாக பிரயோஜனமானது எதனா பார்க்குறீங்களா? பிரயோஜனமானது எதனா கேட்குறீங்களா? இல்லையே. இது மாதிரி சாட்சிக்கு ஏன் கேட்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அதிகாலையில் தேடுற பழக்கம் நமக்கு இருக்குன்னா தேவனுடைய உறவில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க ஆண்டோடைய பிள்ளைய. தூக்கத்தை விட்டு அதிகாலை எழும்பி பழகு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்க போகிறீங்க? இந்த உறவு சாபத்தை உடைச்சிடும். இந்த வார்த்தை அசட்டை பண்ணுறதும் அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. தீர்மானம் எடுக்கிறதும் முடிவு எடுக்காமல் இருக்கிறதும். ஒரு 30 நாள் ஃபோனில் அலாரம் வச்சு எழுந்து பழகிப்பார். 31ஆவது நாள் தானாகவே நீங்கள் எழுந்துப்பீங்க. தேவனை தேடணும்னு வந்துடும் உங்கள் பழக்கம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போய் ப்ரஷ் பண்ணி மூஞ்ச கழுவி உட்காருங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா, ஆமென். சோம்பேறியாக இருந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனுக்கு ஒரு நன்மையும் பெற முடியாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? கண்களை மூடி. இந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபம் உன்னையும் பிள்ளையை விட்டு நீங்கணும்னா நீ அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற உறவு உனக்கிட்ட வரணும். கண்ண மூடி எல்லாம் ஜெபிக்கலாம். அல்ல எல்லாரும் ஜெபிக்கலான்னு சொல்லும் பொழுதே பயத்தோடு முக்காடு போட்டு கண்ணை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்துடணும். இதுலேயே ஒரு பயம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரபா ஷபா கபா ரபா. கண்ணை மூணுனாலே எதையாவது ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. வேறு எங்கேயாவது நினைவு ஓடுறோமோன்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. நல்லா ஜெபிக்கணும், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு முன்னாடி நீ சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் இந்த 2வது நாள் உபவாச கூட்டத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த நியாய பிரமாணத்தின் சாபம் என் சந்ததியில் வரக்கூடாது, என் பிள்ளைங்க கிட்ட வரக்கூடாது.
எனக்குள்ளே வரக்கூடாது. இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்கள் தான் எங்களை விடுதலை ஆக்கணும், நீங்கள் தான் எங்களை வெளியே கொண்டு வரணும். அதற்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். இனி நான் தீர்மானம் பண்ணுறேன், நீரும் பிதாவும் எப்படி உறவாக இருந்தீங்களோ, இயேசு இரவெல்லாம் எப்படி ஜெபிச்சாரோ, இயேசு எப்படி பிதாவோடு பேசினாரோ, நானும் இயேசுவோடு பேசுகிற பழக்கம் வரணும். ஒருவேளை நான் இழந்திருப்பேன்னா, ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்திருப்பேன்னா, இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். உங்கள் சமூகத்தில் நான் முடிவு எடுக்கிறேன். நீ எடுக்கிற முடிவை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். நீ எடுக்கிற முடிவை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ சொல்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்குறவராக இருக்கிறார். நீ எடுக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் மேலே கடந்து வரும். நீ எடுக்கிற போதே ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது ஒரு வல்லமை மேலே கடந்து வரும். இது கர்த்தர் தான் பேசுகிறாரு, என்கிட்ட ஆண்டவர் தான் சொல்கிறாரு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு. கர்த்தரை தேடி அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ. அவரிடத்துலேருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளு பிள்ளைய. அல்லேலூயா. ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. நீ ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். சரி, உட்காருங்க.